ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் கிளாஸஸ். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப லாங் சாப்டர், ஆனால் ரொம்ப ஈஸியான சாப்டரும் கூட. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் கிளாஸஸ் கிளாஸ் 10 சிபிஎஸ்சிக்கானது. ஸோ எல்லாமே தமிழ் நான் போடுவேன். நம்ம எல்லாமே இந்த தடவை சென்டம் எல்லாத்துலேயும் எடுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக இன்ட்ரொடக்ஷன் தான். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் நான் காமிக்க மாட்டேன், சில கான்செப்ட் நான் சொல்லித்தரேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் வந்து நம்ம வந்து லைட் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, லைட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும் வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா? ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இன்னொன்று கூடுதலான ஒரு தகவல் தரேன். ஸோ லைட்டு வந்து ஃபோட்டான்ஸ் அப்படின்ற பார்ட்டிகல்ஸால ஆனது. ஃபோட்டான்ஸ். ஓகே, ஃபோட்டான்ஸ்ன்ற பார்ட்டிகல்ஸால ஆனது. ஓகே, இப்போ வந்து நம்ம லைட் இருக்குல்ல, நம்ம லைட்டால் வந்து வேவாகவும் இதாக முடியும், பார்ட்டிகல்ஸாகவும் இதாக முடியும். ஸோ இது பேர் தான் வந்து டியூயல் பேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எப்படிங்க நம்ம சரி இப்போ எப்படி இப்போ ஓகே கிரிக்கெட் பேட் ஒன்று இருக்குது. ஓகே, யாரெல்லாம் கிரிக்கெட் பிடிக்கும், யாருக்கெல்லாம் என்ன கிரிக்கெட் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிரிக்கெட் பேட் இருக்குது. இந்த கிரிக்கெட் பேட்டு நம்ம கிரவுண்டுக்கு போகிறோம். ஓகே, நம்மளால எப்படி இந்த கிரிக்கெட் பேட் பார்க்க முடியுது? யாருக்கு தெரியுமா? ஸோ இந்த லெசன் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். சன்லைட் இருக்கா? இருக்கா? இங்கே நீங்கள் இருக்கீங்க. ஓகே, வாழ தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த சன்லைட்லேருந்து வர சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து இந்த பேட்டில் பட்டு, இந்த பேட் வந்து அந்த லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் உங்கள் கண்ணு முன்னே நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது உங்களை வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இங்கே வந்து லைட் வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட். சரி, சன் வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட். லூமினஸ் ஆப்ஜெக்ட் என்னன்னா, the object that produces light is called luminous object. ஓகே, ஸோ இவ்வளோதான். எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஒரு சோர்ஸ்லேருந்து இப்போ நைட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். ஓகே, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் எப்படி பார்க்க முடியுது? எக்ஸாம்பிள் நான் வீட்டுக்குள்ளே என்ன எடுத்துக்கலாம்? கிளாக். வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, கிளாக். ஓகே, கிளாக் இருக்குது, நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்கள் டைம் பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் என்னன்னா நம்ம டியூப் லைட். ஓகே, இது வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட் பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் லைட். ஓகே, லூமினஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கேருந்து வர லைட் வந்து கிளாக்ல பட்டு இந்த கிளாக் ரிஃப்ளெக்ட் பண்ணுற லைட் நம்ம கண் மூலியம் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம இதை வந்து பார்க்க முடியுது கிளாக்கு. ஓகே, இது வந்து சிம்பிள் கான்செப்ட். நம்ம ஃபஸ்ட்டு லைன் பை லைன் போயிடுவோமா? ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர். நான் 2 இதில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, 2-3 வீடியோஸ். ஓகே, ஸோ இங்கே நான் சொல்லதை போட்டிருப்பாங்க பாருங்க. However, we see variety of objects in the world around us. Okay, however, we are unable to see things in dark room because of light. On lighting up the room, அதான் சொன்னேன்ல, this becomes visible. What makes things visible? எப்படி things visible ஆகுனா, அதான் during the day sunlight வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பார்க்க உதவி பண்ணுது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இந்த சன்லைட் வருது, அது வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் த லைட் தட் ஃபால்ஸ் ஆன் இட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே படுற லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து when received by our eyes we enables enables us to see things. நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபினோமினா இருக்குது. லைட்டை வந்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் அண்ட் மிரரு, ட்விங்கிங் ஆஃப் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து லைட்டோட ஒரு ஃபினோமினா தான். ஓகே, ஸோ நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் போயிடலாம். ஓகே, அது மிரர் ரொம்ப காமனான ஒரு விஷயம். என்னது? ஹைலி பாலிஷ் சர்ஃபேஸ். ஆமாம், மிரர் வந்து ஒரு பாலிஷ்ட் சர்ஃபேஸ். அது வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த லைட் ஃபாலிங் ஆன் இட். அந்த மேலே படுற மோஸ்ட் ஆஃப் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். எப்படியும் நான் திரும்பி டீச் பண்ணுறேன். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து the incident ray and the normal to the mirror at the point of incidence and the refracted ray all lie in same plane. இவங்க நான் விஷுவலாக கான்செப்ட் சொல்லிடுறேன். என்னன்னா, ஒரு மிரர் எடுத்துக்கோங்க. இந்த மிரர், ஓகே, பிளெயின் மிரர். ஓகே, பிளெயின் மிரரில் அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ ஜஸ்ட் கீப் இட் இஸ் நார்மல். ஓகே, ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரே
இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. ஓகே, எப்பயும் வந்து நம்ம அந்த ஆங்கிள் மார்க் பண்ணும்போது நார்மல்ல இருந்து அது இதுதான் மார்க் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த லா மூலியமா என்னன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் is always equal to angle of reflection. Example, angle of incidence 50 degree na angle I is equal to 50 degree na angle R is equal to 50 degree. Okay, next திரும்பியும் என்ன சொல்றாங்கன்னா சாரி அதேதான் மிரரு. ஓகே, இது நார்மல். ஓகே, நார்மல். ஸோ தான் இது இன்சிடென்ட் ரே, த ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த and the normal to the mirror at the point of incidence, the point of incidence at the point of incidence, the all in same plane. Okay, ஓகே, இப்போ நம்ம திரும்பி இதுக்குள்ள போயிடுவோமா? இப்போ நீங்க வந்து சில கான்செப்ட் நம்ம படிக்க போறோம் மிரர் பத்தி. ஓகே, இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள். ஓகே, இன்க்ளூடிங் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் கூட. ஓகே, ஸோ அடுத்து இமேஜ் ஃபார்மேஷன் பை பிளேன் மிரர் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இமேஜ் ஃபார்ம்டு பை பிளேன் மிரர் இஸ் ஆல்வேஸ் வர்ச்சுவல் அண்ட் எரக்ட். வர்ச்சுவல்னா வந்து ரியல் இமேஜ் கிடையாது. அடுத்து எரக்ட்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான். இப்போ நீங்கள் வந்து நம்ம பார்க்குறோம், நீங்கள் நம்ம மூஞ்ச நம்ம பார்க்குறோம் போய் நம்ம கண்ணாடியில், அப்போ நம்ம வந்து தலைகள் தெரிய மாட்டோம்ல, எரக்டாக தெரியும் நேராக. அடுத்து நம்மளோட சைஸ் ஆஃப் இமேஜும் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட சைஸும் இமேஜோட சைஸும் ஈக்குவல். The image formed as far behind the mirror as the object in front of it. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கும் அந்த மிரருக்கும் உள்ள ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம், ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர் வந்து இமேஜ் ஃபார்ம்டு. ஓகே, நீங்க பார்த்தா உங்களுக்கு அது தெரியும், நீங்க மிரர்ல போய் பார்க்கும் போல. அடுத்தது சாரி அடுத்தது என்னன்னா இமேஜ் இஸ் லேட்ரல் இன்வெர்டட். அது ரொம்ப லேட்ரல் இன்வெர்டட் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து மிரர்லேருந்து நீங்கள் வந்து உங்கள் ரைட் கை தூக்குறீங்க. ஓகே, ஆனால் மிரரில் இமேஜுக்கு வந்து லெஃப்ட் கை இருக்கும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், படிச்சுக்கோங்க. அடுத்துக்கு இந்த மிரர், அதாவது ஸ்பூன் வச்சு ஒரு இது ஆக்டிவிட்டி. ஸோ இது மாதிரி நம்ம மிரர் கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த கான்செப்டை. அதாவது மிரர் பிளெயின் கர்வ்டு அப்படின்னு 2 டைப்ஸாக இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளெயின் மிரர் உங்களுக்கு தெரியும் தான் நான் சொல்லிடுறேன். பிளெயின் மிரர்னா ஒன்றும் இல்லை, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இஸ் ஃப்ளாட் ஆர் பிளெயின். அதாவது பிளெயின் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து ஒன்றும் ஃப்ளாட்டாகவும் பிளெயினாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து கர்வ்டு மிரர்ஸ்னால் அது பேர்லேயே இருக்கு, ரிஃப்ளெக்டிங் surface is curved. ஓகே, ஸோ இந்த கர்வ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தரேன். ஓகே, கர்வ்ல வந்து ஸ்பெரிக்கல் ஒரு டைப்புங்க, ஸ்பெரிக்கல் ஒரு டைப்பு, பேரபோலிக். ஓகே, அடுத்து இன்னொரு டைப் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி சொல்லலை, நமக்கு இப்போதைக்கு அது தேவைப்படாது. நமக்கு இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் மட்டும்தான் தேவைப்படும். இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் கிடையாது, பேரபோலிக். அதெல்லாம் நானே கூகுளில் தான் எடுத்தேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி பார்த்துருவோமா? ஸ்பெரிக்கல் மிரர்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா அது ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸ்பெரிக்கல் மிரர் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர். ஒரு ஸ்பியரோட ஒரு பார்ட் தான் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். எக்ஸாம்பிள் நம்ம வந்து இமேஜினரியாக தான் எடுத்துருப்போம், ஸ்பியரில் இமேஜினரி ஸ்பியர் தான் ஸ்பியர். ஓகே, இந்த ஸ்பியரோட ஒரு பார்ட். ஓகே, இந்த குட்டி பார்ட்னா இது வருமா, இது வந்து ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்ல இது ஒரு டைப். ஸ்பெரிக்கல் மிரர் மொத்தம் 2 டைப்ஸ், அது வந்து கான்கேவ், கான்வெக்ஸ். இது வந்து அது வந்து கான்கேவ். ஓகே, இவ்வளோதான். ஸோ வந்து ஸ்பெரிக்கல் மிரரில் இப்போ என்ன 2 டைப்ஸ் இருக்கு, அது கான்கேவ், ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கான்வெக்ஸ் அப்படின்னு.
கான்கேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர் whose reflecting surface வந்து curved inwards. reflecting surface வந்து இன்வர்ட்ஸாக கர்வ் ஆயிருக்கும். ஓகே ஓகே கான்கேவ். கான்வெக்ஸ்னு வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து பல்ஜ் அவுட்வர்ட்ஸ் இஸ் கான்வெக்ஸ். வெக்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ். ஓகே ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துருவோமா? ஓகே the curved surface of a shining spoon considered as a curved mirror. The most common type of curved mirror வந்து is a spherical mirror. நீங்கள் பேராபோலிக்லாம் அங்கே குழப்பவே படாது, என்ன சும்மா ஒரு இதுக்கு தான் சொன்னேன். ஓகே reflecting surface வந்து such mirrors similar reflecting surface வந்து considered as to form a part of a surface of a sphere. Such mirrors whose reflecting surface is spherical are called spherical mirrors. Okay, spherical mirrors. Reflecting surface of a spherical mirror may be curved inward or outward. அதான் இன்வேர்டாக கர்வ் ஆயிடுச்சுன்னா கான்கேவ், வெளியில் வந்து அவுட்வேர்டாக கர்வ் ஆயிடுச்சுன்னா கான்வெக்ஸ். ஓகே spherical mirror whose reflecting surface is curved inwards, that is the center of the sphere is that is the face towards the center of sphere is called concave mirror. A spherical mirror whose reflecting surface is faces towards the center of the sphere is called concave mirror. A spherical mirror whose reflecting surface is curved outwards is called convex mirror. ஓகே இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சில டேர்ம்ஸ் இந்த ஸ்பெரிக்கல் மிரரோட கான்வர்சேஷன் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில டேர்ம்ஸ்லாம் படிப்போம். ஓகே ஸோ சென்டர் ஆஃப் த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கால்டு போல். அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு இது நம்ம எடுத்துப்போம் கான்கேவ் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸஸ் ஃபுல்லாக தெரியும்ல, இதோட சென்டர் தான் வந்து போல். ஓகே போல் இட் லைஸ் ஆன் த சர்ஃபேஸில் தான் லை ஆகும். The pole is usually represented by the letter capital P. The reflecting surface of a spherical mirror forms a part of a sphere. கரெக்டா? This sphere has a center. ஆமாம்ல, இப்போ வந்து the reflecting surface of this the reflector வந்து forms a part of spheroid of part form. அதாவது இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும்ல, இந்த சென்டர் தான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அப்போ நம்ம வரையும் போல இங்கே இருக்கும் the center of curvature. This point is called center of curvature of spherical mirror. It's usually letter by C. Please note, okay, இது வந்து center of curvature is not a part of spheroid part, mirror part கிடையாது. It lies outwards the reflecting surface. So it's a part of a sphere in which mirror belongs to. Okay. So அடுத்ததுலாம் center of curvature of a concave mirror lies in front of it. அடுத்து behind the mirror in case of convex mirror பின்னாடி இருக்கும். Okay. The radius of sphere of which the reflecting surface of a spherical mirror forms a part is the radius of curvature. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, அதாவது இமேஜினரி லைன் ட்ரான் passing through the pole at the center of curvature of a spherical mirror. This line is called principal axis. அதாவது principal axis ஒன்றும் இல்லை, imaginary line passing through the center of curvature and the pole is called principal axis. ஓகேயா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துடலாம். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியும், இந்த சன் வச்சு நம்ம விளாடுவோம்ல, பேப்பரில் எரியும் எல்லாம், ஸோ அதை வச்சு அதில் நம்ம படிக்க போகிறோம். பேப்பர் at first begins to burn, producing smoke. Eventually it may even catch fire. Okay. The sharp and bright spot of mirror, in fact that spot of convex. Okay, அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். அந்த பிரைட் ஸ்பாட் ஒரு இது ஃபார்ம் ஆகும்ல, இப்போ நீங்கள் கான்வெக்ஸ் மிரர் வச்சு கான்கேவ் மிரர் வச்சு நம்ம விளாடும் போல சன்லைட் வச்சு விளாண்டுருப்போம். அந்த அப்போ வந்து அது எரியும்ல, அது வந்து ஒன்றும் இல்லை, அது எரியுற வந்து ரியல் இமேஜ் ஆஃப் சன். அந்த குட்டியாக அந்த இது ஒரு ரவுண்டு மாதிரி வரும்ல, அதுதான். இப்போ வந்து
a number of rays parallel to principal axis வந்து falling on the concave mirror வந்து above the reflected rays. இது parallel வந்து ஒரு இடத்துல எல்லாமே வந்து மீட் ஆகுது. இது பேர் தான் principal focus. ஓகே, they all meet intersect at a point on the principal axis. This point is called principal focus of a concave mirror. Sometimes concave mirror கேட்பாங்க, sometimes convex mirror தனியாக கேட்பாங்க. நீ டெஃபினிஷன்லாம் கரெக்டாக எழுதணும். ஓகே, similarly observe how are the rays of light parallel to principal axis reflected by convex mirror. The reflected ray appears to come from a point on the principal axis. This point is called principal focus of a convex mirror. அதாவது ரிஃப்ளெக்டட் ரே இருந்தது ஒரு பாயிண்ட்ல இருந்து இது ஆக மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வந்து அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ல இருக்க இது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ கான்வெக்ஸ் மிரர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த pole and the principal focus is called focal length. Usually represented by small f. The reflecting surface of spherical mirror is by and large spherical. The surface then is circular outline. The diameter of the reflecting surface of a spherical mirror is called its aperture. அதாவது அப்பச்சர்னா ஒன்றும் இல்லை, எம்என். இந்த டயாமீட்டர் தான் வந்து எம்என், அதான் வந்து அப்பச்சர். ஓகே, அப்பச்சர். ஓகே, spherical mirror whose aperture is much smaller than its radius of curvature ஓட ஸ்மாலராக இருக்கவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் ஃபோக்கல் லென்த், அதான் வந்து R is equal to 2f. இது சிம்பிள். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபார்முலா பிரின்சிபல் ஆக்ஸ் ஃபோக்கஸ் வந்து ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் வந்து லைஸ் இந்த மிட்வே பிட்வீன் த போல் அண்ட் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இன்னைக்கு இதோட போதும். நம்ம இது நான் நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே போட்டுடுறேன். ஆனால் கொஞ்சம் பெரிய சாப்டர் தான். ஓகே, ஒரு 5 பார்ட்டுக்கு மேலேயாவது எடுப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.